So today we are going to see scattering of light. Okay. So what do you mean by scatter? ஒரு வெடலை போடுவாங்க கோயிலெல்லாம். அடுத்த வெடலை போட்டோம் ஒரு இடத்துல பட்டோன்னு அப்படி நாலா பக்கமும் சிதறஞ்சு போகும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு நான் சொல்ல போகிறோம். ஸோ when sunlight enters the earth atmosphere, சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸ், அந்த லைட் எர்த்தோடைய அட்மாஸ்பியர் உள்ள நுழையும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே எர்த்தோட அட்மாஸ்பியர் என்ன இருக்குது? ஆட்டம்ஸ் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குது, நிறைய கேஸஸ் இருக்குது. இந்த கேஸஸோடைய ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இருக்குது. இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த லைட் வந்து ரெஃப்ராக்ட் பண்ணுது. சரியா? ரெஃப்ராக்ட் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் scattering of light. Okay. In this phenomenon, the beam of light is redirected in all directions when it interacts with a particle of medium. ஸோ இந்த மாதிரி லைட்டு பட்டு எல்லா டைரக்ஷன்லையும் போடுறது தான் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபினாமினல் என்ன சொல்ல போகிறோம்? இந்த பீம் ஆஃப் லைட் இஸ் ரீடைரக்ட் இன் ஆல் டைரக்ஷன். ஏற்கனவே லைட் வந்து லைட்டோட பாத் அதான் பீம் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த லைட் வந்து எல்லா டைரக்ஷனையும் ரீடைரக்ட் திரும்பி போகுதுன்னு அர்த்தம். எப்போ போகுதுன்னா சாதாரண உடனே மாறிடாது. ஏதோ ஒரு மீடியத்தில், ஏதோ பார்ட்டிகல் மீடியத்தில் இன்ட்ராக்ட் நடக்கும் போது மட்டும்தான். இன்ட்ராக்ட் அப்படின்னா மோதுறது, அந்த மாதிரி நம்ம எதனாலும் வச்சுக்கலாம். சரி, படம் போது அப்படின்னு. The interacting particle of the medium is called scatterer. அப்ப எந்த பார்ட்டிகல்னால இன்ட்ராக்ஷன் நடக்கோ அந்த பார்ட்டிகல் பேர் ஸ்கேட்டரர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ இதையவே நம்ம இதில் எது சார் அப்படின்னா இது ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் பட்டு தான் அப்படி லைட்லாம் நம்ம சித்தரஞ்சு போகிறதுனால இப்படி சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ ஸ்கேட்டரிங் நடந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பீம் ஆஃப் லைட் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் பார்ட்டிகல் மீடியத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், செகண்ட் ஒன் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் வருது, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அடுத்தது அதுவும் பட்டு சிதறஞ்ச பிறகு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கேட்டர் லைட்டோடைய எனர்ஜியும் சேமாக இருந்ததுன்னா, தே ஆர் சேம். இஃப் தே ஆர் சேம் ஆகுதுன்னா தென் இட் இஸ் கால் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அவ்வளோதான். சரியா? சிம்பிள். சப்போஸ் இதுக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய லைட்டோடைய கைனடிக் எனர்ஜியும் சொல்லுவோம்னா எனர்ஜியும் ஸ்கேட்டரான பீம் ஆஃப் லைட்டோட எனர்ஜியும் நாட் சேமா இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ இந்த இடத்துல நம்ம இதுதான் இப்போ ஸ்கேட்டரிங் என்னன்னு பார்த்தோம். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் என்னது? எனர்ஜி இஸ் சேம் ஃபார் போத் இன்சிடென்ட் அண்ட் ஸ்கேட்டர் லைட்டு. Non-elastic scattering, it's not same for both for the incident and scattered light. அவ்வளோதான். ஸோ இந்த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல நிறைய டைப்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரேலே ஸ்கேட்டரிங், ரெண்டாவது ஒன்று மை ஸ்கேட்டரிங், மூணாவது டிண்டால் ஸ்கேட்டரிங், ஃபோர்த் ஒன் ராமன் ஸ்கேட்டரிங். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இதெல்லாம். ரேலே ஸ்கேட்டரிங், the scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as Rayleigh scattering. இப்போ என்னத்தோம்? எர்த்தோடைய அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த ஆட்டமோ இல்லை மாலிகுலோ அந்த சன்லைட்டை ஸ்கேட்டர் பண்ணது இப்போ தான் ரேலே ஸ்கேட்டரிங். சரியா? அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரேலே ஸ்கேட்டரிங் பார்த்தாச்சு. அடுத்து ரேலே ஸ்கேட்டரிங் லா என்ன அப்படின்னா, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த் உண்டு. ஃபார் எவ்ரி கலர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த். ரெட்டுக்கு ஒரு வேவ்லென்த், வயலட்டுக்கு ஒரு வேவ்லென்த், ஆரஞ்சுக்கு ஒரு வேவ்லென்த், இப்படி இருக்கும். ஒவ்வொரு வேவ்லென்த்தை பொறுத்தும் அது எந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்னு. ரெட்டு ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி வயலட் ஆகாது, வயலட் ஆகிற மாதிரி ஆரஞ்சு ஆகாது, ஆரஞ்சு ஆகிற மாதிரி இது என்ன ஒரு இண்டிகோ அப்படிங்கிற கலர் ஆகாது. இந்த மாதிரி நம்ம சொல்லிடும். ஸோ இது எந்த லா அப்படி சொல்றாங்கன்னா ரேலே ஸ்கேட்டரிங் லா. ஸோ அதுதான் இது அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங். எஸ் இஸ் டைரக்ட்லி பர்சன்ட் 1/λ/4. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலா போடுறோம். அக்கார்டிங் டு திஸ் லா, the shorter wavelength colors are scattered much more than the longer wavelength occurs. அப்படின்னு போடுங்க கலர்ஸ். அதான் என்ன அப்படின்னா,
எந்த கலரோடைய வேவ்லென்த் கம்மியா இருக்கோ அது வந்து அதிகமா ஸ்கேட்டர் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்டர் வேவ்லென்த் கலர் வந்து ஸ்கேட்டர்ட் மச் மோர், அதிகமான அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகும் than the longer wavelength occurs. லாங்கர் வேவ்லென்த்னா எதுக்கு இருக்கு, ஷார்ட்டர் வேவ்லென்த் எதுக்கு இருக்குன்னு நீங்க வந்து யூ கேன் சர்ச் ஆன் இன்டர்நெட். விப்ஜிஆர் எடுத்துக்கோங்க, விப்ஜிஆர் எடுத்து வயலட், இண்டிகோ, கிரீன், ரெட், ஆரஞ்சு அப்படி எடுத்துட்டு ஒவ்வொருக்கும் வேவ்லென்த் சும்மா எழுதி பாருங்க, எதுக்கு அதிகமா இருக்கு எதுக்கு கம்மியா இருக்கு. அப்ப எது அதிகமா இருக்கோ அவர் தான் அதிகமா, எந்த வேவ்லென்த் அதிகமா இருக்கோ அவர் வந்து ஸ்கேட்டர் ஆகுது கம்மியா ஆவாரு. எவருக்கு வந்து எந்த வேவ்லென்த் கம்மியா இருக்கோ அதுக்கு வந்து ஸ்கேட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி. சரியா? So when sunlight passes through the atmosphere, அட்மாஸ்பியர்ல சன்லைட் பாஸ் ஆகுது அப்படின்னா the blue color அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? அண்டர்லைன் பண்ணி காமிக்க. the blue color shorter wavelength is scattered to a greater extent than the red color. ரெட் கலரை விட ப்ளூ கலர் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான அளவு ஸ்கேட்டர் ஆகும். ஏன் அப்படின்னா ப்ளூ கலருக்கு வந்து ஷார்ட்டர் வேலன்த், ரெட் கலருக்கு வந்து ஹையர் வேலன்த், லாங்கர் வேலன்த். திஸ் ஸ்கேட்டரிங் காசஸ் த ஸ்கை டு அப்பியர் இன் ப்ளூ கலர். இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரியா? இதனால தான் நம்மளுடைய அட்மாஸ்பியர் ரெட் கலர்ல இருக்கு, சாரி ப்ளூ கலர்ல இருக்கு. சரியா? ஏன்னா ப்ளூ கலர் வந்து அதோடைய வேவ்லென்த் வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த், அதனால அதிகமான அளவு ஸ்கேட்டர் ஆயிடுது. ஸ்கேட்டர் ஆனனால நம்மளுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. ஓகே, தென் அப்போ சார் சன்செட்லையும் சரி சன் ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து வருது, ஆனால் நம்மளுக்கு வந்து அப்போ நம்ம வானத்தை பார்க்கும்போது ப்ளூ கலர் இல்லாமல் ஒரு மாதிரி செவ்வானம் கலருமாங்க, அப்படிதானே? அந்த சோப்பு ஆரஞ்சுலாம் சேர்ந்த மாதிரி இருக்கு சார். அப்போனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் தான் இருப்பார். த லைட் ரேஸ் ஃப்ரம் த சன் ஹேவ் டு டிராவல் லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஏன்னா சன் ரைஸ்லையும் சரி சன் செட்லையும் சரி பூமியோடைய ஒரு எண்டில் எங்க என்ன இருக்கும், சன் இருக்கும், அப்படிதானே? ஸோ அங்கேருந்து லைட் வந்து டிராவல் ஆகணும் பூமிக்கு ஆகணும். இன்னும் கொஞ்சம் இப்போ மத்தியானம் 10 மணி 12 மணி 2 மணிக்கெல்லாம் டிராவல் பண்ற அந்த டிஸ்டன்ஸை விட அதிகமான அளவு டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணணும். எப்போ? சன் செட்லையும் சரி சன் ரைஸ்லையும் சரி. சரியா? அட்மாஸ்பியர் தென் அட் மூன். ஹென்ஸ் த மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ லைட்ஸ். அப்போ அங்கேருந்து வரக்கூடிய 7 பேரும் கிளம்பி வராங்க. விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, ஆரஞ்சு, ரெட்டு எல்லாருமே வராங்க. வரும்போது ப்ளூ கலர் வந்து அவருக்கு வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த் தான், அந்த அளவுக்கு வர முடியல. வர வழியில என்ன ஆயிராது, அவருடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகி டிஸ்அப்பியர் ஆகுது. ஆனா ரெட்டுக்கு தான் இருக்கையில ரொம்ப அதிகமான ஆளு, கொஞ்சம் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு சும்மா சொல்லிக்க. எனர்ஜி இப்போ நம்ம 10 பேர் இருக்கோம், 10 பேர்ல ரொம்ப எனர்ஜி இருக்க ஒரு ஆளு கொஞ்சம் பேருவான், எனர்ஜியே இல்லாத ஆளு ரொம்ப லீஸ்டா இருக்க எனர்ஜி ஆளு சீக்கிரமாவே என்ன ஆயிரும், டிஸ்அப்பியர் ஆயிரும். அதே மாதிரி தான். Hence, most of the blue lights are scattered away, and only the red light, which gets least scatter, reaches us. அப்போ ரெட் லைட் மட்டும் தான் என்ன ஆகுது, அது வந்து அந்த அளவுக்கு அதுவும் ஸ்கேட்டர் ஆகும், பட் குறைஞ்ச அளவுக்கு தான் ஸ்கேட்டர் ஆகுது. பட் அது இருந்தாலும் என்ன வந்துடுது, நம்மளை வந்து ரீச் பண்ணிடுது. சரியா? Therefore, the color of the sun is red at sunrise and sunset. அதனால அந்த அந்த சன்செட்லையும் சரி சன்ரைஸ்லையும் சரி நம்மளுடைய அந்த சூரியனை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெட் கலர்ல தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் என்னது, கலர் தான். அவ்வளவுதான், பேசிக்கா எல்லாத்துக்கும் காரணம் கலர் தான். அந்த கலர் தான் அது வித்தியாசம் நம்மளுக்கு வந்து இப்படி காமிக்கும். அடுத்து மை ஸ்கேட்டரிங். மை ஸ்கேட்டரிங் takes place when diameter of the scatterer is similar to or larger than the wavelength of incident light. ஒரு லைட்டை கொண்டு விடுதியா இன்சிடென்ட் லைட்னா என்னது, வரக்கூடிய லைட், படக்கூடிய லைட் அப்படின்லாம் இருக்கு. சரியா? இந்த லைட்டோடைய வேவ்லென்த்தை விட அந்த அந்த லைட்டு படுதா ஒரு ஸ்கேட்டரர் மேலே, அந்த ஸ்கேட்டரோட டயாமீட்டருக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை ஈக்குவலாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இதுக்கு பேர் என்னதுன்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு பேர். சரியா? த அமௌண்ட், இதுவும் ஒரு எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேவ்லென்த். இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேவ்லென்த்னு அர்த்தம். வேவ்லென்த்தை பொறுத்து முக்கியமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா போனையில் பார்த்தோன்னா வேவ்லென்த் முக்கியம். எதில்? ரயலைஸ் ஸ்கேட்டரிங்ல. மை ஸ்கேட்டரிங்ல வேவ்லென்த் முக்கியம் இல்லை. சரியா? மை ஸ்கேட்டரிங் இஸ் காஸ்ட் பை pollen, dust, smoke, water droplets and other particles in the lower portion of the atmosphere. அப்போ மை ஸ்கேட்டரிங் வந்து எதனால நடக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்க. அதெல்லாம் போலன், டஸ்ட், போலன் அந்த டஸ்ட் தெரியும்னா, ஸ்மோக், வாட்டர் ட்ராப்லாம் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து என்னது மை ஸ்கேட்டரிங் வந்து நடக்கும். சரியா? மை ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த க்ளவுட்ஸ்.
நம்மளுடைய வானத்தில் உள்ள அந்த மேகங்கள்லாம் பார்த்தோன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ கூட நீ வெளியில இருந்துச்சு வந்து பார்த்தோன்னா தெரியும், நிறைய மேகம் வெள்ளை கலர். ஏன் வெள்ளை கலரில் இருக்குது அப்படிங்கிறதான் எதனாலனா மைஸ் கேட்டரிங். ஸோ 3 2 மார்க் இதுலேயே நம்ம பார்த்தாச்சு. ஒன்று வந்து ரேலேஸ் கேட்டரிங்லாம், இன்னொன்று ஒய் ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ஒய் க்ளோஸ் அப்பியர் இன் ஒயிட் கலர். சரி, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மைஸ் கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த க்ளோஸ். வென் ஒயிட் லைட் ஃபால்ஸ் ஆன் ஏ வாட்டர் ட்ராப், என்ன பண்ணுறான், ஒரு ஒரு ஒயிட் லைட் இருக்கா, ஒரு வாட்டர் ட்ராப் மேலே ஃபால் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்? ஏற்கனவே ஒயிட் லைட்னா என்னங்கிறத நான் போன கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஒயிட் லைட்டில் 7 வண்ணங்கள் சேர்ந்தது தான், அப்படி தானே? ஸோ ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்டு. இப்போ என்ன ஆயிரும், அந்த வாட்டர் ட்ராப்பில் பட்டவுடனே ஸ்கேட்டர் ஆயிரும், விச் டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட். இந்த இந்த நிறங்கள்லாம் சேர்ந்தா ஒயிட் லைட்டாக நமக்கு கிடைக்கி, அந்த ஒயிட் லைட்டாக கிடைச்சதை நம்ம திருப்பி லைட் ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு வாட்டர் டாப்லயோ பாஸ் ஆகும்போது திருப்பியும் அந்த 7 வண்ணங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீயே டே டு லைஃப்லேயே பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். இந்த சோப் பபுள் பார்த்தோன்னா கொஞ்சம் கலர் கலராக இருக்கும், அது கூட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இந்த ஸ்கேட்டரிங் தான். சன்லைட்டு பட் அது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய 10th கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. பட் இதுவும் ஒரு காரணம் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது. Next one, Tyndall scattering. When a beam of sunlight உடைய beam, சரியா, ஒரு டஸ்டி ரூம்ல பாஸ் ஆகுது through window, then its path become visible to us. இது எல்லாருமே பார்த்துப்போம். இப்போ தியேட்டரில் கூட லைட்டெல்லாம் அணைச்ச பிறகு அந்த ஒரு ரூமில் ஆப்ரேட்டர் ரூமுவாங்க, அந்த ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் வந்து ஸ்க்ரீனில் படும். அந்த பார்த்துருவீங்கல்ல. பட் இப்போ வந்து டெக்னாலஜியாக வந்துட்டு நாங்கள்லாம் படத்தில் பார்க்கும்போது நாங்கள் அதையே ரொம்ப வித்தியாசமாக பார்ப்போம், ரொம்ப அழகு உணர்ச்சியோடு பார்ப்போம், அது நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஏதாவது ஒரு இருட்டான ரூமில் ஒரு ஜன்னலோ இல்லை ஓட்டில் வந்து கண்ணாடி வச்சுப்பாங்க, அது வழியாக சன்லைட் பாஸ் ஆகுதுன்னா அந்த பாத்து தெரியும் பார்த்துப்போ எல்லாரும். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் அந்த பாத்து தெரியுதா, இது எதனால அப்படின்னா the tiny dust particles present in the air of the room scatter the beam of light. அந்த ரூம்ல இருக்கிற அந்த காத்துல இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லைட்டை வந்து பீம் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் பண்ணுது. ஸ்கேட்டர் பண்ணனால தான் நம்மளுக்கு தெரியுது, சரியா? திஸ் இஸ் an example for Tyndall scattering. The scattering of light rays by the colloidal particles in the colloidal solution is called Tyndall scattering or Tyndall effect அப்படிம்பாங்க. இந்த லைட் ரே, அதாவது இந்த லைட் ரே வந்து ஸ்கேட்டர் ஆகுதா பை த கொலைடல் பார்ட்டிகல். கொலைடல் பார்ட்டிகல் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. 9th உண்டு இருக்கா கொலைடல் பார்ட்டிகல். இந்த மாதிரி கொலைடல் சொல்யூஷனில் பார்க்குறது டிண்டால் ஸ்கேட்டரிங் ஆர் டிண்டால் எஃபெக்ட்பாங்க. ஆக்சுவலி உங்கள் 9th இது வந்து படம் உள்பட இருக்குது, சரியா? டிண்டால் ஸ்கேட்டரிங் டிண்டால் எஃபெக்ட் வந்து படம் கூட இருக்குது. பட் ஹியர் ஒன்னே ஒன்று வேணால் பார்த்துக்கலாம். டூயினோட கொலைட் அப்படின்னு என்ன பண்ணுறான், கொலைட் இஸ் ஏ மைக்ரோஸ்கோப்லி small substance that is equally dispersed throughout another material. ஒரு ஸ்மாலான சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோ, அது வந்து என்ன பண்ணும், அனதர் மெட்டீரியலை ஈக்குவலா டிஸ்பர்ஸ் ஆகுது, சரியா? எக்ஸாம்பிள் மில்க், ஐஸ்கிரீம், மடி, வாட்டர் அண்ட் ஸ்மோக், இதெல்லாம் வந்து சொல்றாங்க. பட் ஸ்மோக் அப்படிங்கிறா ஈஸியாக பார்த்தா நம்ம ஒரு சின்ன ஒரு மெழுகுத்தி பொருத்தி வச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த ஸ்மோக் வருது, புகை வருதா, புகை வந்தோடனே என்ன பண்ணுது, மற்ற மெட்டீரியல் அப்படியே ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகுது, இது ஈக்குவலாக டிஸ்பர்ஸ் ஆகுது, சரியா? இந்த மாதிரி ஆறுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொலைடு அப்படின்னு பேர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ராமன் ஸ்கேட்டரிங். when a barrel beam of monochromatic light, மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போதெல்லாம் உனக்கு என்ன தோணணும் அப்படின்னா சிங்கிள் கலர் அப்படின்னு தோணும், அவ்வளோதான், சரியா? when a barrel beam of monochromatic single color light passes through a gas or liquid or transparent solid, a part of light ray or scatter. அது அவ்வளோ சிம்பிள். ஒரு மோனோக்ரோமேட்டிக் சிங்கிள் கலர் லைட்டை எடுத்துட்டு ஒரு கேஸ் வழியாவோ இல்லை ஒரு லிக்விட் வழியாவோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாலிட் வழியோ பாஸ் ஆகும்போது சம் ஆஃப் லைட் ரேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்கேட்டர்ட் ஆகுது. ஸ்கேட்டர், சரியா? வழக்கமாக ஸ்கேட்டர்னா என்னங்கிற டக்குன்னு பழசை ரீகால் பண்ணிக்கோங்க. த ஸ்கேட்டர் லைட் கண்டெய்ன்ஸ் சம் அடிஷனல் ஃப்ரீக்வன்சி. அப்படி ஸ்கேட்டர் ஆயிடுச்சு, அப்படி ஆன பிறகு அந்த ஸ்கேட்டர் ஆன லைட்டில் எப்படி சார் சேமாக இருக்குமா
அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் எது இந்த ஃப்ரீக்வன்சியில். ஸோ சப்போஸ் சம் அடிஷனல் ஃப்ரீக்வன்சி சேர்ந்ததுன்னா இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட அடிஷனல் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் சேர்ந்ததுன்னா இதில் ஸ்கேட்டர் ஆன பிறகு then that effect is called a Raman effect or that scattering is called Raman scattering. ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டெஃபினைஸ் த இன்டராக்ஷன் ஆஃப் லைட் ரே வித் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பியூர் லிக்யூட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் சாலிட்ஸ் which leads to a change in wavelength or frequency. கொஞ்சம் குழப்பறமா இருக்கும் ராமன் ஸ்கேட்டரிங் இந்த கான்செப்ட். சில பேர் சில ஸ்டூடெண்ட் மேலே உள்ள படிச்சிருப்பாங்க. பட் இப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இதுதான் எழுதணும். இந்த இருக்கலாம் ஹைலைட் பண்ணுற மாதிரி இதை தான் எழுதணும். ஏன்னா அவங்க வந்து ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இட்டாலிக் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை எழுதுனா பெஸ்ட்டு. சில ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே உள்ள எழுதுனாங்க. பட் இதுதான் கீழே உள்ள தான் எழுதும். ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் என்ன அப்படின்னா த இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் ரே வித் த பார்ட்டிகல்ஸ். அப்படி தனித்தனியாக படிச்சுக்கலாம். ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பியூர் லிக்விட்ஸ், ஒரு பியூரான லிக்விட் எடுத்துக்கோ, இல்லைன்னா டிரான்ஸ்பரான ஒரு சாலிட் எடுத்துக்கோ. இதில் லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது, இன்ட்ராக்ட் ஆகுது. அப்போ இன்ட்ராக்ட் ஆனனால என்ன நடக்கும்? அந்த லைட்டோடைய ஃப்ரீக்வன்சியில் இல்லை வேவ் லென்த்தில் சம் சேஞ்சஸ் நடக்கும். சம் சேஞ்ச் அவ்வளோதான். அது கூடலாம் குறையலாம் எதுனாலும், பட் கண்டிப்பாக சம் சேஞ்சஸ் நடக்கும். அப்படி நடக்கும் அப்படிங்கிறத யார் சொன்னார்னா ராமன் சொன்னார். ஸோ தட் எஃபெக்ட் இஸ் கால்ட் ராமன் ஸ்கேட்டரிங். The spectral lines having frequency equal to the incident ray frequency is called Rayleigh line. அப்போ இப்போ அடுத்து என்ன பண்ணுறான்னா இப்போ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சிக்கு இன்சிடென்ட் ரேயோட ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்பெக்ட்ரல் லைனோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் Rayleigh line. சரியா? And the spectral lines which are having frequency other than that incident ray frequency is called Raman lines. இது அதே நேரத்தில் ஸ்பெக்ட்ரல் லைனோடைய ஃப்ரீக்வன்சி வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இல்லாமல் வேற ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கேன், அப்போ அது பேர் என்னன்னா ராமன் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஈக்குவலாக இந்த Rayleigh லைன் வேற எதுனா ராமன் லைன். த லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி லோயர் than that incident frequency called Stokes line. ஒரு லைன் எடுத்துக்கோ, அந்த லைனோடைய ஃப்ரீக்வன்சியை வந்து கால்குலேட் பண்ணுற இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியோடைய ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டோக்ஸ் லைன். அண்ட் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியோடைய ஃப்ரீக்வன்சியோட வேல்யூக்கு அதிகமாக இருந்தது, அந்த லைனோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். அவ்வளோதான்.